நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி. வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி அறிக்கை வரிசை எண் 313 குறிப்பிட்டுள்ளவாறு சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை, சத்துணவு அமைப்பாளர்களுக்கு 5 இலட்சமும் சத்துணவு, சமையலர் மற்றும் உதவியாளர்களுக்கு 3 இலட்சமும் வழங்கிட கோருதல் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டமும் சத்துணவு மையங்களை மூடிவிட்டு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் எம். ஏழுமலை தலைமை தாங்கினார். சத்துணவு ஊழியர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் கே. ரகுமணி வரவேற்று பேசினார். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாநில துணைத் தலைவர் பி. கிருஷ்ணமூர்த்தி தொடக்கி வைத்து பேசினார். தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழக மாநிலத் தலைவர் மற்றும் ஜாக்டோ ஜியோ மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சே. டான்னா ஜனா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க.